நம்ம தொடர்ந்து சுத்த சன்மார்க்கத்தை பற்றி பேசிக்கிட்டு வரோம். ஏன் இப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னா, இது சுத்த சன்மார்க்கத்தின் வளர்ச்சி காலம். வளர்ச்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல்வேறு மதங்கள், மார்க்கங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இவைகள் பார்த்திங்கன்னா, இவைகளுக்கான காலங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ இத்தனை காலங்கள், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள் ஓடியும் உலகத்தில் அமைதி நிலவவில்லை. எங்கு பார்த்தாலும் யுத்தங்களும் போர்க்களமும் மனித உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தும் தான், அச்சுறுத்தலும் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த மதங்களினால் மக்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் ஒழிய மக்களுக்கு எந்த ஒரு நன்மை இல்லாமல் உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்றால் கடவுள் என்ன வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாரா? நிச்சயமாக கிடையாது. அவர் இந்த பூமியை எதற்காக படைத்தார்? எதற்காக இந்த மக்களை படைத்தார்? எதற்காக இந்த விலங்குகள் மற்றும் செடி கொடிகள், மரங்கள் இவைகளை படைத்தார்? பல்வேறு நீர்நிலைகளை உருவாக்கினார். மக்கள் நன்றாக வாழணும், அமைதியாக வாழணும், உண்மையான இறைநிலையை தெரிந்து இறைநிலையை அடையணும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தங்களுடைய மக்களை தாங்களே சாகடித்து அதற்கு உண்டான பாவத்தையும் சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன? எல்லோருமே, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே, அனைத்து ஆன்மாக்களும் ஒரு கடவுளிடமிருந்து வந்த பிள்ளைகள் தான். ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர் என்கின்ற அந்த விஷயத்தை அறியாமல் ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் ஏற்படுத்தி கொண்டு பகைமையை உருவாக்கி கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் அழித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு பேர் தான் உண்மையான ஆன்மீகமா? நிச்சயமாக கிடையாது. கடவுள் இதற்காக இந்த உலகத்தை உருவாக்கவில்லை. ஆதலால் இனி இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை அவர் நிச்சயமாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அதற்கான காலமாக தான் இந்த சுத்த சன்மார்க்கத்தின் காலம் விளங்குகின்றது.